போகிற படத்தோட பேர் 24. அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தோட ஹீரோ சூர்யா, ஹீரோயின் வந்து சமந்தா. இவங்க 2 பேரும் இப்போ நல்லாயிருக்கும், இந்த பேர் வந்து நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு இடத்துல தான் இருப்பார். யாருன்னா சூர்யா, அதாவது சூர்யாவோட அப்பா சூர்யான்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஒய்ஃபாக வந்து நித்யா மேனன் இருக்காங்களா, அவங்க தான் அவங்களோட ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் கூட இருப்பான். இப்போ எப்போவுமே சூர்யா வந்து என்னன்னா, அவர் ஒரு ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருப்பார். அதாவது ஒரு வாட்ச் ஒன்று கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த 24ன்றது வந்து என்னன்னா, அந்த டேக்குள்ள ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு என்ன இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால சில விஷயங்கள் நடக்கிறத நடக்காமல் மாற்றிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப முயற்சி எடுத்து அந்த ஆராய்ச்சி அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவர் வந்து ட்வின்ஸாக இருப்பார். ஒரு சூர்யா தான் இந்த ஆராய்ச்சி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம இவர் ட்வின்ஸ்ன்றது இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட ஒய்ஃபும் குழந்தை ஏற்றிக்கிட்டு வரும், கை குழந்தை ஏற்றிக்கிட்டு வருவாங்க. இந்த இடத்துக்குலாம் வர நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னு சூர்யா கேட்பார். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சைடில் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்துட்டு எலக்ட்ரிஷியன் வேலை மாதிரி ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருப்பார். மேலே உட்காந்துட்டு அங்கேருந்து ஒரு ஒயர் வந்து கீழே விழுந்துட்டு அதுலேருந்து ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி காட்டுவாங்க. திரும்ப இவங்களும் அதை நித்யா மேனன் அந்த குழந்தை ஏற்றிட்டு உள்ள வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ அது தட்டி விழுந்து ஒரு பொருள் விழுந்து அந்த இடம் ஃபுல்லாக ஆசிட் ஊற்றுற மாதிரி ஒரு மாதிரி எரிஞ்சு போயிடும். இங்கெல்லாம் டேஞ்சராக இருக்கும், இங்கெல்லாம் வரக்கூடாது, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவார். உடனே அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவுக்கு பர்த்டே வாட்ச் விஷ் பண்ணலான்னு வந்தோம், கிஃப்ட் கொடுத்து விஷ் பண்ணலான்னு வந்தோம், நீங்கள் இந்த மாதிரி வர சொல்கிறீங்களா, அப்போ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போ தான் அவருக்கு தனக்கு பர்த்டேனே அவருக்கு ஞாபகம் வரும். உடனே சந்தோஷப்படுவார். என்ன கிஃப்ட் அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிஸ் பண்ணிட்டு விஷ் பண்ணுவாங்க. கிஃப்ட் கொடுத்தா அதை வந்து தேங்க்ஸ் சொல்கிற பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிப்பாங்க. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷம் குழந்தை எப்படி நான் இப்போ வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. இப்போ இவர் என்னன்னா, எனக்கு அவருக்கு குழந்தைய கையில் வச்சு கொஞ்சத்துக்கு ஆசை தான், ஆனால் அந்த ரீசர்ச் டைம் வந்து அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை எப்படியா சீக்கிரம் முடிக்கணும்னு அவர் நினைக்கிறதுனால இவங்க ஒரு வேகமாக கொடுத்துட்டு அங்கே வேகமாக ஓடிடுறாங்க வேற ஒரு விஷயத்துக்காக. இப்போ இந்த பாப்பாவை எங்கே வைக்கிறது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் லாக் மாதிரி அதாவது அந்த லாக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்பார். அந்த ரூம்குள்ளே போவார். அங்கே பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாய் உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்லேயே ஒரு தொட்டில் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருப்பார். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கை அப்படி இவ்வளோ நம்மளோட என்ன சொல்கிறது, நல்லா இப்படி கையை வச்சு பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட ஹைட்டுக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கை குழந்தை ஹைட்டுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாரு. அதுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குழந்தைய அழகாக பெட்டெல்லாம் வச்சிருப்பாரு. அதில் படுக்க வச்சுட்டு இதில் நீங்கள் படுத்துப்பீங்களா, அந்த இதில் வந்து நிறைய செட் பண்ணி வச்சிருப்பாரு. இவராக கண்டுபிடிச்சது தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா அந்த குழந்தை அழுவும் போது பார்த்தீங்கன்னா அது டப்புக்கு டப்புக்குன்னு கையெல்லாம் அதுக்கு முளைச்சிக்கிட்டு அது ரொம்ப மாதிரி கையை முளைச்சிக்கிட்டு ஒரு நிப்பு வந்து வாயில் வந்து அந்த பாப்பாக்கு வந்து அதாவது குழந்தைக்கு வந்து வாயில் வந்து வச்சிரும். அவங்க அழுவாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி அழகாக அதில் போட்டுட்டு அதுவே வந்து தாலாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அந்த தொட்டியில் வந்து இவர் செஞ்சு வச்சிருப்பாரு. அதில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்னொரு சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வருவார். அதுக்கு முன்னாடி வந்து இவரோட கண்டுபிடிச்ச அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த 24 வாட்ச் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு கழுகு வந்து அது பருந்தோ கழுகு அது வந்து உட்காரும் பார்த்தீங்களா, அதோட ஃபெதர் வந்து அதில் விழும் பார்த்தீங்களா, அப்படியே அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இந்த சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ இவர் கண்டுபிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் இது நம்மளுக்கு வேணாம், இதனால பல பிரச்சனைகள் தான் வரும், அதனால இந்த ஆராய்ச்சி இதோட நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா என்ன சொல்வார்னா, இல்லை இது வந்து நல்ல ரீச் ஆகும், இது பல நாள் கனவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி நான் இப்போ வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஒரு வேலையை போவாங்க. அதுக்குள்ள அந்த குட்டி பையனை வந்துட்டு அந்த தொட்டியில் போட்டு வச்சிருப்பாரு. அவர் பாட்டுக்கு அங்கே இருப்பாரு. வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க வைஃபோட சத்தமே கேட்காது. அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பவே அவருக்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சூர்யாக்கு இப்போ தோணும். இங்கே இந்த ஆராய்ச்சி பண்றாருல இந்த சூர்யா கிட்ட வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அதாவது தோட்ட வேலை பார்க்குறவர் அந்த வாட்ச்மேனா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கையாளா இருப்பாரு. அவர் சொல்றது இவர்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிறாருன்னா வேலை நன்றி விசுவாசம் எல்லாமே வந்து அவரோட அண்ணனுக்கு காட்டிட்டு இருப்பாரு. இந்த டைம் நீங்க இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் வந்துருவாங்க. இந்த சூர்யாவோட டீம் ஃபுல்லா வந்துருவாங்க. அந்த வில்லன் சூர்யா டீம் ஆளுங்க எல்லாரும் வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கேன், எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்கன்னு சொல்ற வாட்ச்மேன் ரொம்ப இதா கேட்பாரு. அவர் ஒரு கன் எடுத்து அவருக்கு உண்டானத ஒரு ஷூட் பண்ணி அவர் அங்க முடிச்சு விட்டு அப்படியே உள்ள போவாரு. இப்போ வைஃப் இவங்க வந்து எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அது சத்தம் இல்லாம ஒருத்தர் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வைஃப் ரொம்ப நேரமா சத்தமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா ஆராய்ச்சி பண்ற சூர்யா வந்து எட்டி பார்ப்பாரு. அப்படியே அமைதியா இருக்கும். அவருக்கு டவுட் வந்து உடனே என்ன பண்ணுவாருன்னா கீழே வேகமா இறங்கி வந்து பார்ப்பாரு. அப்ப அதுக்குள்ள அவங்க வைஃப் வந்து அடிச்சு கட்டி போட்டு ஒரு மாதிரி வாயில இருந்து ரத்தம்லாம் வர அளவுக்கு உட்கார வச்சிருப்பாங்க. நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கே அந்த வாட்ச், அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த சூர்யா கேட்பாரு. இவர் வந்து அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ப மாட்டாரு. ஒரே இதுல தான் ஒரே கருவுல 2 பேர் பிறந்தோம், ஒருத்தனா நீ நல்லவன் நான் கெட்டவன், எனக்கு அது வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பேசுவாரு. இவர் சொல்லவே மாட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரையுமே அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் இவருக்கு ரொம்ப விசுவாசியான ஆளா இருப்பாரு. அதாவது கெட்ட சூர்யா இருக்காரு, அவருக்கு ரொம்ப விசுவாசியா ஒருத்தர் இருப்பாரு. அவர் அந்த இடம் ஃபுல்லா போய் கலச்சு போட்டு ஃபுல்லா அங்க தேடிட்டே இருப்பாங்க. அது கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அந்த தேடுற வேலையில அவங்க 2 பேர் இருக்கும்போது இப்போ உங்க வைஃப் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நம்ம பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் இந்த சூர்யா ஞாபகமே வரும். ஒரு ரூம்ல போட்டு அந்த பையனை போட்டு ஒரு தொட்டில் மாதிரி போட்டு பூட்டி வச்சிருந்தார் பாத்தீங்களா, அங்கதான் பையன் இருக்கா, அவங்க தேடிட்டு இருக்க வாட்ச் அதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ இவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாட்ச் அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம பையனையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப கெஞ்சுவாங்க. ஆனா எப்படி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்க்க அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா அழுவ ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த கெட்ட சூர்யா காதுல வந்து அந்த குழந்தையோட அழுகுரல் வந்து கேட்டுரும். உடனே ஒரு டக்குன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க தேடிட்டு இருக்காங்களா ஒரு மாதிரி சத்தத்தோட தேடுறாங்கல்ல, எல்லாரையுமே நிப்பாட்ட சொல்வார். இந்த அழுகுரல் எங்க இருந்து வருதோ அங்கதான் அந்த குட்டி பையன் இருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். உடனே வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருக்க சொல்வார். எல்லாரும் அப்படியே அமைதியானவனே இந்த குழந்தை அழுகுற சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இந்த சூர்யாக்கும் அவங்க வைஃபுக்கு வந்து ரொம்ப பதட்டமா போயிடும். டக்குன்னு அந்த தொட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த முட்டை சைஸ்ல தொட்டில் செஞ்சார். அந்த தொட்டில டப்பக்கு கை கால்லாம் முளைச்சு ஒரு நிப்புல் வந்து அந்த குழந்தையோட வாயில வந்து வச்சோன்னா அது குழந்தை வந்து அழுகி அப்படியே அமைதியாயிரும். உடனே உங்களுக்கு எங்க தெரியும் கிடைக்காது. ஏன்னா அந்த ரூம் அவர் எப்படி வச்சிருப்பாருன்னா ஒரு லாக் போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாரு. நார்மலா திறக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ற இடத்துல தான் அந்த ரூம் இருக்கு. அந்த மாதிரி வச்சிருப்பாரு. சோ இப்போ குழந்தை எங்க இருக்குன்னு அவரால் தேடி கண்டுபிடிக்க முடியல. வேற என்னமோ தேடி பார்ப்பாரு, எதுவுமே இருக்காது. உடனே அவருக்கு கோவம் வந்து என்ன செய்வாருன்னா, சூர்யாவோட வைஃப் இருக்காங்கல்ல அவங்கள வந்து கொன்னுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பாம் வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பொருள்லாம் கீழே விழும், வெடிக்க
ஆரம்பிச்சிடும். உடனே இந்த சூர்யா என்ன செய்வார்னா வேக வேகமா அங்கிருந்து தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு போய் குழந்தைய ரூம்ல வச்சு பூட்டினார் பாத்தீங்களா, இவர் ஓப்பன் பண்ணாதான் அந்த ரூம் ஓப்பன் ஆகும். வேக வேகமா போயிட்டு அந்த ரூம்குள்ள இருந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த வாட்சையும் எடுத்து அது கூட அந்த குழந்தையோட சுத்திடுவாரு. சுத்திட்டு அங்கிருந்து ஒரு சப்வே மாதிரி ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பாரு இவர் வீட்ல இருந்தே. அதாவது வேற யாருக்கும் தெரியாத ஒரு வழியா இருக்கும். அந்த வழியில வந்துட்டு ஒரு வீல் சேர் மூலியமா தான் போக முடியும். அங்க வீல் சேர்ல அப்படியே வண்டி இது மாதிரி ரெடி பண்ணிட்டு அது மூலியமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த வில்லன்களுக்கு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சண்டை வரும். ஆனா அவர் எவ்வளவு அடி வாங்கினாலும் குழந்தைய வந்து விட்டுற மாட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி தொட்டில் மாதிரி கட்டிட்டு அங்க தப்பிச்சு போவாரு. ஒரு ட்ரெயின் வரும், அதுல ஏறிலான்னு சொல்லிட்டு இவர் ஏறுவாரு. இவங்களும் பின் தொடர்ந்துட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்ப இங்க நிறைய இவருக்கும் அடிபட்டுரும், அவருக்கும் அடிபட்டுரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆனாலும் துரத்திக்கிட்டே வரத விட மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ட்ரெயின்குள்ள ஏறிடுவாரு. ஏறிட்டு எங்க குழந்தைய வைக்கலாம் தெரியவே தெரியாது. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வரும். அங்க ஒருத்தவங்க ஒரு பூட்டு கால்ல சங்கிலி மாதிரி காட்டுவாங்க. அங்க யார் உட்கார்ந்திருப்பாங்கன்னா சரண்யா இருக்காங்கல்ல, அவங்க தான் உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை காட்டவே மாட்டாங்க. திரும்ப அந்த முட்டை தொட்டில இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கிட்டு ஒரு சூர்யா நின்னுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த கெட்ட சூர்யாவும் கிட்ட வந்துருவாரு. அதோட அந்த கெட்ட சூர்யா இருக்காருல்ல, அவரும் வந்துருவாரு. மரியாதையா அந்த வாட்ச் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னுவாரு. அப்ப அந்த பெட்டியில தான் அந்த குழந்தையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய புடுங்க பாப்பாரு. அப்ப இவர் கொடுக்கல அப்படின்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த சூர்யாவை இவர் கொன்னுருவாரு. அந்த நல்ல ஆராய்ச்சி பண்ற சூர்யா இருக்காருல்ல, அவர் இறந்து போயிருவாரு. இந்த பெட்டியை மட்டும் கையில வச்சிருப்பாரு. இந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரண்யா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்டு இந்த குழந்தையோட அம்மா கிட்ட இந்த குழந்தையை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டேன். எப்படியா அந்த பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாரு. இவங்களும் அவங்களோட போர்வைக்குள்ள மூடி வச்சிருப்பாங்க. இந்த கெட்ட சூர்யாவை தேடி தேடி பார்த்துட்டு குழந்தை இல்லாண்டோன்னு இறங்கி போயிடுவாரு. இதுல ஒரு விபத்து வேற நடந்துரும் இதெல்லாம் நடக்கும்போது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சூர்யா இருக்கார்ல, அது கெட்ட சூர்யா அவருக்கு வந்து அப்படியே தூக்கி அடிச்சு போட்டுரும். அங்கிருந்து அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோமாக்கு போயிடுவாரு. 26 வருஷம் அவர் கோமால தான் இருப்பாரு. அவர் பாட்டுக்கு 26 வருஷத்துல கோமால அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பாரு. அவருக்கு விசுவாசி அவரை பாதுகாத்துட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா 26 வருஷம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் வந்து வளர்ந்திருப்பான். அவரும் சூர்யாவா தான் இருப்பாரு. இப்ப அவங்க அம்மா சரண்யா இருக்காங்கல்ல, அவர் வளர்ந்தும் பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஜீன் வேலை பார்க்குற மாதிரி அவர் வந்து வாட்ச் மெக்கானிக்கா தான் இருப்பாரு. அவங்க மாடியில குடியிருப்பாங்க. கீழேயே வந்து வாட்ச் வேலையெல்லாம் பார்த்துட்டு நிறைய கிளாக்லாம் வச்சிருப்பாரு. அதுல பாதி ஓட்டையும் உடசலுமா தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இப்ப அவங்க அம்மா வந்துட்டு இந்த பையன் எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டேங்கிறான், இப்படி பண்றான்ற மாதிரியே சொல்லிட்டே இருப்பாங்க. சமயத்துல பையன் வந்து வெளியே போயிருக்க நேரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ல உள்ள அந்த பழைய ஜாமான்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொண்டு போய் பேப்பர் காரன்ட்ட போட்டு காசு வாங்கிட்டு இருப்பாங்க. இது மகா இருந்தா செய்ய விட மாட்டான்னு சொல்லிட்டு மகா இல்லாத நேரமா பார்த்து அந்த பேப்பர் காரனை பிடிச்சி இந்த ஜாமான்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதை போட்டுட்டு இருக்க ஒரு பக்கத்துல உள்ளவர் வந்து சின்ன சைஸ் சத்யராஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பக்கத்து கடையில அவர் ஹேர் கட் பண்றவரா இருப்பாரு. அவரும் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எதுக்குன்னா வந்து இவங்க ஜாமான்லாம் போடுறாங்களா, அதுலயே அந்த 24 வாட்ச் இருக்க பாக்ஸ் இருக்குதுங்களா, அதுவும் வந்துரும். ஏன்னா அந்த குழந்தையோட தான் அது வந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்தோன்னா இந்த பாத்திர கடைக்காரர் வந்து இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது என்னன்னே தெரியல, எவ்வளவு முயற்சி பண்ணி திறக்கவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதையும் நான் எடுத்துக்கவான்னு சொல்லிட்டு அந்த பாத்திர கடைக்காரர் கேட்கும்போது ஆஹா இது என் பையனுக்கும் இதுக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதாவது அப்பத்துல இருந்து அது கூட கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை வச்சு என்னதான் பண்ணுவீங்கன்றவன நாங்க இஞ்சி பூண்டு தட்டை வச்சுப்பேன், எதையாவது உடைக்கலனா இதை வச்சு உடைப்பேன், அது இல்லாம சேர் எல்லாம் உடைச்சிட்டா முட்டு கொடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கிட்ட அந்த பக்கத்து கடைக்காரர் முடி வெட்டுறாரு. அவர் வேற வந்து எதையோ உடைக்கணுன்றதுக்காக இந்த பாக்ஸை கேட்டு அதை உடைச்சிட்டு போவாரு. இப்போ கரெக்டா இந்த ஜாமான் போட்டு இருக்கும்போது சூர்யா வந்துருவாரு. எத்தனை தடவை சொல்லிருக்க அந்த மாதிரி ஜாமான்கள்லாம் போட்டு எல்லா சில்வர் ஜாமானையும் பழைய பேப்பருக்கு போட்டு வீடு ஃபுல்லா பிளாஸ்டிக் ஜாமான்லாம் நிரப்பி வச்சிருக்கேன்னு திட்டுவாரு. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா உடனே ஒரு மாதிரி ஆயிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரையும் விரட்டி விட்டு அந்த பாத்திர கடைக்காரர் ஓடி போயிருவாரு. அதோட இங்க முடிஞ்சிடும். இப்போ உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ இந்த மாதிரி கடைக்கு போகணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு காரணம் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பக்கத்து கடைக்காரரும் வந்துட்டு அப்பப்போ இங்க வந்து ஒம்போலத்திட்டு இருப்பாரு. இங்க அதாவது இவர் அப்பப்போ சூர்யா வெளியே போயிறாரு பாத்தீங்களா, யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்க எடுத்து கொடுக்குறது, காசை வாங்கி வைக்கிறது, கமிஷன் அடிக்கிறது தான் அவருக்கு வேலையா இருக்கும். இப்பதான் இந்த சைடு வந்து ஹீரோயினை காட்டுவாங்க. சமந்தா தான் இவங்களுக்கு ஜோடியா இருப்பாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஏத்தி விடுறதுக்காக அவங்க குடும்பமே வந்திருப்பாங்க. அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்றதுனால. ஆனா எல்லாருமே ஊம பாஷையா தான் பேசிட்டு இருப்பாங்க. வாயை திறந்து பேச மாட்டாங்க. இவங்களும் ஊமையா பேசுவாங்க, அவங்களும் ஊமையா பேசுவாங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க என்னாச்சு இந்த குடும்பமே ஊமையா பேசுறாங்கன்றவன அங்க ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த குடும்பத்துல வந்து ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்ப நடந்த பிரச்சனையில வந்து அவங்க குடும்பத்துல உள்ள ஒரு நல்ல மனசு உள்ள ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க கோவமா எல்லாரும் பேசினதுனால அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். இவங்களோட கோவத்தால தான் அவங்களை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வருஷம் அந்த தேதிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க யாருமே பேச மாட்டாங்க. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இவங்க எல்லாம் ஊமையா தான் இருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு இதுக்காக தன்னைத்தானே அவங்க வந்து தண்டிச்சுக்கிறாங்க. அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் விளக்கம் சொல்வாரு. கரெக்டா அவங்க ட்ரெயின் கிளம்பும் போது கரெக்டா 6 மணி ஆயிரும். உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஊருக்கு போனோன்னு ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க தாத்தா வந்து இவங்களுக்கு ஒரு பழமையான ஒரு வாட்ச் ஒன்று கொடுப்பாரு. அதை அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க இங்க. அதோட அங்க கட் பண்ணிட்டு இப்போ இங்க 26 வருஷமா கோமால இருக்காருல, அந்த சூர்யாவை காட்டுவாங்க. அவர் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டே இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப விசுவாசியா இருப்பாருல, அவர் வந்திருப்பாரு. இப்போ டாக்டர்ட்ட இது இன்னும் குணப்படுத்த முடியாதா, எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது எங்களால முடிஞ்சதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும் அப்படி இப்படி கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ இவருக்கு இப்பதான் நினைவே திரும்பி இருக்கும். இவர் கண்ணு முழிச்சு பாப்பாரு. அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். இவர் ஒரு வேளை கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட விசுவாசி பார்க்கும்போது என்னாச்சு ஆளே மாறி போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, 26 வருஷம் ஆகுதுலன்னு. 26 வருஷம் ஆகுதா, அப்ப 26 வருஷமா நான் கோமால இருந்தேன் அப்படின்னு அவர் வந்து கண்ணாடி கேட்பாரு. சூர்யா உடனே இவர் ஒரு கண்ணாடி எடுத்து காட்டுவார். அவர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். அப்படியே தலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அரை முட்டை விழுந்த மாதிரி, அதாவது சொட்டை விழுந்திருக்கும் அந்த மாதிரி விழுந்து ரொம்ப முடியெல்லாம் வெளுத்து போய் அப்படியே ரொம்ப இதா இருப்பாரு. அவருக்கு அவரை பார்க்கவே பிடிக்காது. என்ன இப்போ ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல கட்டும்போது வேற மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டு வேற மாதிரி நீட்டா வந்திருப்பாரு. இப்போ இப்படி இருக்கிறத பார்த்தா அவருக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். இப்படி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் அவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் வருவாரு. அப்ப அவங்கள்ட்ட இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, ஒன்னும் எங்களால செய்ய முடியாது, இதுக்கு மேல ஏதாவது செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விபத்து நடந்துச்சுல, அந்த விபத்து நடக்காம 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விபத்து நடக்காத மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க பழைய மாதிரி மாறலான்ற மாதிரி அந்த படத்துக்கு பொருத்தமான மாதிரி அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டுருவாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அப்படின்னா அந்த மாதிரி அந்த வாட்ச் 24 மணி நேரம் போட்டு ஒரு வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்சை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து நம்ம மாத்திடலாம், திரும்ப நான் பழைய நிலைமைக்கு அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு யோசனை வரும்.
டக்குனு இப்போ இந்த சூர்யாவும் இவரோட ஆளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே போவாங்க. போயிட்டு அங்கே நிறைய இதெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த சூர்யா வச்சிருக்காருல, அந்த இடத்துலயே போயிட்டு தேடி தேடி பார்ப்பாங்க. அந்த வாட்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. அவர் பண்ண ஆராய்ச்சிலாம் பாதியில பாதி நிக்கும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எதுவுமே வேலை செய்யாது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிடும். அப்படியே ரொம்ப வெறி ஏறி அந்த சூர்யா திரும்ப கிடைச்சா திரும்ப உனக்கு கொல்லுவன்ற மாதிரி இவர் அப்படியே கத்திட்டே இருப்பாரு. இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இருக்க மகனுக்கு இந்த குட்டி சூர்யா இருக்காருல, ஹீரோ சூர்யா, அவருக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கா பொண்ணே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒருத்தட்ட பேசுவாங்க. அதாவது கருணாஸ் இருக்காருல, அவர்கிட்ட பேசும்போது நல்ல பொண்ணா நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணா பாருங்க என் பையனுக்குன்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இவர் என்ன வேலை பார்ப்பாரு, அந்த பழைய ஜாமான் கொண்டு வந்து கொடுக்குறாருல ஒருத்தர், அவர் இங்கே மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறது இந்த இடத்துல தான். அப்படிதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 24 பாக்ஸ் இருக்குல்ல, அந்த வாட்ச் அதோட கீ இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீ மெலிசா நீளமா இருக்கும் 24னு போட்ட மாதிரி. அது ஒன்று கீழே கிடக்கு, அந்த பழைய ஜாமான் கடை தானே. இவங்க இதை பேசிட்டு எந்திரிச்சு போவாங்க பாருங்க. அப்போ அந்த சரணியா அவங்க செப்பல்ல வந்துட்டு இந்த சாவி வந்து ஒட்டிக்கும். அதோடய வீடு வரைக்கும் வந்துருவாங்க. வந்துட்டு வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செப்பல் கழட்டி போடும்போது அந்த சாவி கீழே விழுந்துரும். உடனே பக்கத்து கடைக்காரர் இருக்காருல்ல, இது என்ன சாவி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து சூர்யாவோட டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே வச்சுட்டு போயிடுவார். இப்போ அது சாவி தன்னால அவர் டேபிள் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளியே போயிட்டு வந்திருப்பாரு. அப்போ தான் இவர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அந்த சாவியை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு, அந்த சாவி இது இருக்கு பக்கத்தில் இந்த பாக்ஸ் இருக்கும், இதுவும் 24 இதுவும் 24 போட்டுருக்கு. அப்போ இத்தனை வருஷமா திறக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸோட சாவி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்பாரு. அப்போ ஒரு கஸ்டமர் வருவார். அவர் அனுப்பி விட்டுட்டு இந்த சாவியை போட்டு திறந்து பார்ப்பாரு. அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அது இன்னும் குட்டியாக இருக்கும். அதில் பார்த்தா வாட்ச். அப்போ தான் சொல்லுவார் வாட்ச் மெக்கானிக், அதுதான் வாட்ச் வந்து கிடச்சிருக்கு, வாட்ச் தான் உள்ள இருக்கு அப்படின்னு நினைப்பாரு. கரெக்டாக அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு சுவிட்ச் வந்து அடிக்கடி ஷாக் அடிச்சுட்டே இருக்காது, என்ன சரி பண்ணுறா அதெல்லாம் ஒன்றும் அடிக்கலையமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கையில் எடுத்துட்டு அந்த சுவிட்ச் கிட்ட போவார். அந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஏதாவது இந்த எலக்ட்ரிக் வந்து ஷாக் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தவொன்னே இதுக்கு வந்து உயிர் வந்த மாதிரி ஆயிடும். அவர் அந்த சுவிட்சை தொடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கையில் அந்த வாட்சை குட்டியாக வச்சிருப்பாரு. தொட்டவுடனே அது அப்படியே தூக்கி அடிச்சிடும். தூக்கி அடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி போய் விழுந்துருவாரு. தடபடன்னு அங்கே இருக்கிற ஜாமான் எல்லாமே உருண்டு போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடுவாரு. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஆனால் அப்போ தான் இது ஆக்டிவேட் டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுன்ற மாதிரி அந்த வாட்ச் வந்து இப்படி வச்சோன்னா தன்னால் வந்து அந்த வாட்ச் வந்து கட்டிக்கும் ஒரு கையில். அது கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த எல்லாமே நடக்கிறது அவருக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அந்த வாட்ச் இப்படி திரும்பும் போது அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டைமிங் மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஓரளவுக்கு மேலே அவருக்கு பழக்கமாயிடும். அந்த டைமில் வந்து அவர் பக்கத்து கடைக்காரர் இருக்கார்ல, அவர் வெளியே போகிற நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட 150 ரூபா வாங்கினேன், ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுக்கிட்ட ஒரு மொக்க வாட்ச் கொடுத்து 700 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 1500 ரூபா, எனக்கான கமிஷன் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒரு டைமிங் அதே மாதிரி திருப்பி வைப்பாரு. திரும்ப அந்த பக்கத்து கடைக்காரர் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் வந்தாரா, அவர்கிட்ட கொடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. இவருக்கு ரொம்ப ஜாலியா போயிடும். நான் இந்த வாட்சை வந்து கழட்டவே மாட்டார், அப்படியே கையோட கட்டிட்டு இருப்பாரு. அதோட வந்து ரொம்ப அவருக்கு ஜாலியா இருக்கும். அதோட ஒரு பாட்டும் வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியே போவாங்க. மழை வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைமிங். இதுக்கப்புறம் திருப்பி வச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தா பயங்கர வெயில் தான் அடிச்சிருக்கும். திடீர்னு மழை வந்துடும். உடனே இப்போ அவங்க அம்மா வெளியே கிளம்புற மாதிரி டைமை முன்னாடி திருப்பி வச்சுட்டு நீ கொடை எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்வாரு. இவ்வளோ வெயில் அடிக்குது எதுக்குடா கொண்டாட போது, இல்லை சும்மாவது வெயிலில் போனால் கொடை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு வழக்க டைமாக கொடை கொடுத்து அனுப்புவாரு. அப்போ தான் ஹீரோயின் இருக்காங்களா அந்த பக்கமாக அவங்க வருவாங்க. உங்க தாத்தா ஒரு பழமையான வாட்ச் கொடுத்தாருல, அந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி உடஞ்சிருக்கும், அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச் கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்காரர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்துட்டு இந்த இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருக்கார்ல, அவருக்கு சத்தம் கொடுத்துட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு தொட்டி விழுந்த உடனே இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி விழுந்தவொடனே மேலே ஏறி நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 3 ஸ்டெப் கடை மேலே ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொன்ன உடனே இவரும் கடை திறக்க வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே நிற்கிறது அவருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு இந்த ஷட்டரை தூக்கு வர பாருங்க, அதோட ஹூக் மாட்டி இவங்க பேக் மாட்டி 2 பேரோட மேலே அப்படியே தூக்கிரும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குன்னு சொல்லும்போது இப்போ சூர்யா வந்து கீழே இறக்கிட்டு இருப்பாரு. டக்குனு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஆள் நிற்கிறது தெரியாது, ஏதாவது அடிபட்டு என்ன ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் வளர்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா நல்லா இருந்த வாட்ச் வந்து உங்களால தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுனால தான் உடஞ்சிருச்சு, இது நீங்கள் சரி பண்ணி தான் தரணும், ஒரு பைசா கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிச்சிருக்கும். அதனால காசுல வேணாங்க நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. நான் ஒரு திரும்ப சொல்றேன், ஒரு பைசா கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி சரி ஒரு பைசா கூட தர வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாரு. உடனே சரி பண்ணி கொடுத்துட்டா வந்து இவங்க உடனே கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதுக்காக டைம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க வர மாதிரி திரும்ப அவங்க தொங்கும்போது கேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. உடனே அது இவர் ஃபர்ஸ்ட் கடத்துறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த சீன்ல இருந்து ஒரு டைம் திருப்பி வைப்பாரு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீன்ல தான் இவங்க போயிட்டு இந்த மாதிரி வாட்ச் உடஞ்சிருக்கு, வாட்ச் மெக்கானிக் எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்பாங்க. இதை பார்த்தோம் அடி பாவி பொய்யா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாரு. அதோட இப்போ இவங்க ஹீரோயின் மாட்டவான்னு பார்த்தா இந்த தடவை இந்த இவர் பக்கத்து கிடக்காரு, அவர் அந்த ஹேங்கர்ல மாட்டி தொங்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவர் டைம் மாத்ததுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த வாட்ச் வந்து அவங்க தாத்தா வந்து உங்களுக்காக கிஃப்ட் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த செகண்ட் டைம் மாத்தி வச்சிருக்காரு, அவங்க சொல்லாமே இருக்கும் போது இவர் எல்லாத்தையும் சொல்லுது உங்க தாத்தா உங்களுக்கு கொடுத்தது கிஃப்டா கொடுத்தது, இது வந்து இதாயிடுச்சு அப்படி இப்படின்னா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பாங்க. பேசிக்காவே ஒரு வாட்ச் மெக்கானிக் தான், அதெல்லாம் எனக்கு இது சர்வசாதாரணம். இந்த டயலாக் மட்டும் அந்த படத்துல 100 தடவைக்கு மேல அவர் சொல்லிடுவாரு. பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ மதியம் 2 மணிக்கு நான் வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். என்னன்னு போது எல்லாரும் 6 மணிக்கு வரைக்கும் பேசாம இருப்பாங்க, ஊம பாஷையில எல்லாம் பேசுவாங்க, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பா இருந்தா 2 தடவை இரும்பு அப்படி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க இரும்புவாங்க, பார்த்தா நீங்க தாத்தாவோட பிறந்த நாளா இருக்கும், இவங்க வந்து விஷ் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த குடும்பமே கோவமா இருப்பாங்க. உடனே நான் மறந்துட்டேன் டேட் இன்னைக்கு என்னன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க. இப்போ இந்த வாட்ச் மெக்கானிக் 2 மணிக்கு வந்து வாங்குவீங்க ஆமா அப்படின்னுவாங்க. வேற யாரும் வருவாங்க நீங்க தான் வருவீங்களா வர ஹீரோ கேட்பாரு, இல்ல நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதோட இப்போ மதியம் 2 மணி ஆயிடும். இப்போ அவங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேற ட்ரெஸ் ஃபுல்லா டோட்டலா மாத்திட்டு ரெடியா இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா அவர் வாங்கின சின்ன வயசுல வாங்கின பிரைஸ் எல்லாம் டேபிள் மேல வரிசையா அடுக்கி வச்சிருப்பாரு. அவங்களும் வந்துருவாங்க 2 மணிக்கு வந்துட்டு வாட்ச் ரெடியா ரெடி ஆட்டு சொல்லுவாங்க. எங்க வெளியே போறீங்கன்னு வர கேட்பாங்க. இல்லையே போது அப்புறம் வேற காலையில வேற ட்ரெஸ் போடுங்க இப்போ வேற ட்ரெஸ் போட இல்ல நான் பேசிக்கா வாட்ச் மெக்கானிக்ன்றதுனால அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த பிரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க தான் வாங்குனீங்க ஆமா ஆமா நான் இதெல்லாம் நிறைய எனக்கு அவ்வளவு திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பந்தா பண்ணிப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்போ இவங்க காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இது என்னோட வாட்ச் இல்ல, இந்த வாட்ச்ல வந்து எனக்கு டைம் இருக்கா, அதாவது டேட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உடனே சூரிய என்ன சொல்வாருன்னா காலையில நீங்க ஃபோன் பேசும்போது தாத்தாவோட எனக்கு டேட் தெரியாதனால தான் அவரோட பிறந்த நாள் வந்து மறந்தீங்க, அதனால தான் டேட் வந்து அடிஷனலா நான் செட் பண்ணிருக்கேன். ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். சரி சரின்னு சொல்லிட்டு இதுக்கு காசு கொடுக்கணும்னா 211 ரூபாய் 217 ரூபாய் ஒரு அமௌண்ட் சொல்லுவாரு. கரெக்டா சேஞ்சா கொடுத்துருங்க அப்படின்னா சரி நான் அவங்களும் எடுக்க போவாங்க. டக்குன்னு அதை பாஸ் பண்ணிடுவாரு. பாஸ் பண்ணிட்டு வேக வேகமா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கொண்டு போய் அந்த வண்டி இருக்குல்ல அதை குத்திட்டு இருப்பாரு டயரை போட்டு.
ஆனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் குத்திட்டு இருக்கும்போது டைம் போனதே தெரியாத அளவுக்கு குத்திட்டே இருப்பாரு. இவங்களுக்கு அந்த டைம் கடந்து போனோனே இவங்க எந்திரிச்சு வந்து வண்டி டயர போட்டு குத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு, "யோவ் என்னய்யா பண்ற?" அப்படி இப்படின்னு கேட்டுருப்பாங்க. அவரும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து டைம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சு, அதுக்கப்புறம் ஒரே குத்துல அத பஞ்சர் ஆக்கிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. அதோட வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. "ஏன்னா இப்ப நான் ஒரு இடத்துக்கு போணும், முக்கியமான இடத்துக்கு போகணும்" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "இது எங்க மாடியில தான் எங்க வீடு இருக்கு. அம்மா இருக்காங்க. நீங்க மாடியில போய் ட்ரெஸ் மாத்திக்கங்க" அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேக வேகமா அவங்க டிக்கி தொறந்து ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இங்க் கொட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு என் வீட்டுக்கு வர மருமகளுக்கு ஒரு புடவ வாங்கிச்சு. அத எடுன்னு சொல்லுவாரு. அவங்க அம்மா வந்து, "நான் மருமகளுக்கா வாங்கி வச்சது. இதெல்லாம் குடுக்க முடியாதுடா" அப்படி இப்படின்னு ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கேட்கும்போது அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. "ஓ சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்து குடுப்பாங்க. அப்படியே அதுக்கும் ப்ளவுஸும் செட்டா வந்துரும். அவங்க போட்டு வந்துருவாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் இப்ப அந்த இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போணும்னாங்களா, "என்ன நானே டிராப் பண்ணிடுறேன்னு" இவர் சொல்லும்போது, "உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இப்ப கூட்டு வருவாரு. இப்ப 2 பேரும் கிளம்புவாங்க. போற வழியிலே இவர் கண்ணாடில பார்ப்பாரு. அவங்க பொட்டு வைக்க மறந்திருப்பாங்க. அப்படியே டைம நிப்பாட்டி, அப்படியே அவங்க கண்ணுல இருந்து மை எடுத்து அவங்களுக்கு பொட்டு வச்சு விட்டுருவாரு. அதே மாரி திரும்ப டைம நிப்பாட்டி பூக்கடையில இருந்து பூவ வாங்கி அவங்க தலைக்கு வச்சு விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண மாரியே இருக்காது. என்னடா உண்மை புரியலன்ற மாரி அவங்களும் அங்க இருந்து அப்படியே கிளம்பிருவாங்க. இப்ப அவங்க வந்திருக்கிறது எந்த இடமா இருக்கும்னா, ஒரு ஆசிரமம் மாரி தான் இருக்கும். அந்த இடத்துல இப்ப எல்லாரும் உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்கும். அப்ப வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து இன்னைக்கு வந்து டோனி வந்து நல்லா ரன் அடிக்கணும். அது என்னது இந்த சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க. அது மாரி இந்தியா டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அது தோத்துரும். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பசங்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அப்படி இப்படின்னு இவரு டக்குனு டைம் அப்படியே திருப்பி வச்சுட்டு, அந்த ஸ்டேடியம்குள்ளேயே போயிட்டு பால் வர்ற இடத்துல பால வந்து 6 குளுற மாரி வச்சுட்டு, அப்படியே டோனியோட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு, இந்த மாரிலாம் செய்வாரு. இத வந்து அங்க இருக்கும்போது ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. ஒரு கிளிப்ல வந்து பார்த்துட்டு, நேர்ல இவர் வந்தவுடனே உங்கள நான் ஸ்டேடியம்ல பார்த்தேனே, வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க. எங்க ஸ்டேடியம்ல பார்த்தேனே அப்படின்னு சொல்லவும், இவர் வேணும்னே அள்ளி போடுவாரு. அதாவது நீங்க எங்க பார்த்தாலும் நீங்க என்ன லவ் பண்றீங்க. அதனால தான் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் நானாவே கண்ணுக்கு தெரியுறேன் அப்படி இப்படின்னு அவங்க நம்ப மாட்டாங்க. அதோட நான் வேணா இப்ப நீங்க கண்ண மூடி பாருங்க. நான் எங்கனாலும் அங்க தான் தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த டைம வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருக்கும். ஒரு வழியா இதெல்லாம் முடிஞ்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து கடைக்காரர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சூர்யா தூங்கிட்டு இருக்கும்போது வேக வேகமா வந்து எழுப்புவாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உன் ஃப்ரெண்ட் தான். இதுவரைக்கும் நீ எனக்காவது ஏதாவது செஞ்சிருக்கியா? இப்ப நான் எனக்காக நீ இத செஞ்சினா என் லைஃபே செட்டில் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேப்பர் காட்டுவாரு. பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப சூர்யா கிட்ட இருக்குல்ல அந்த வாட்ச் வந்து போஸ்டர் வந்திருக்கும். இந்த வாட்ச வந்து அதாவது செஞ்சு தர்றவங்களுக்கு வந்துட்டு ₹5,00,00,000 அந்த மாரி பணம் வந்து தர்றதா வந்து விளம்பரம் வந்திருக்கும். இத பார்த்த உடனே இந்த வாட்ச் மாரி நீ வாட்ச் மெக்கானிக் தானே? இந்த வாட்ச் மாரி எனக்கு ஒண்ணு செஞ்சு குடுத்துறேன். நான் போய் இத குடுத்துட்டேன்னு வச்சுக்கயேன், எனக்கு வந்து காசு கிடைக்கும். நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லுவாரு. இந்த சூர்யாக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். எப்படி நம்ம கிட்ட இருக்க வாட்ச் வந்து யார் இத வந்து போஸ்ட் பண்ணிருப்பா? அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியே வந்து இந்த மாரி வாட்ச கரெக்ட்டா செஞ்சுருவாரு. இப்போ ஒரு டைம் குடுத்திருப்பாங்க. அந்த டேட்ல வந்து அந்த வாட்ச கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எங்க ஆயிரக்கணக்கான பேர் அந்த வாட்ச கொண்டு வரதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. அதுல டோக்கன் நம்பர் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இவருக்கு 144வது டோக்கனா வந்திருக்கும். அதாவது இந்த பக்கத்து கடைக்காரர் இருக்கார்ல அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அத குடுத்துட்டு இவர் சூர்யா வந்து அந்த சிசிடிவி இருக்கிற இடத்துக்கு போகாம அவர் ஃப்ரெண்ட விட்டு அந்த டோக்கன் வாங்க வச்சுட்டு அங்க உட்கார சொல்லிட்டு இது என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக டைம ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போய் தேடி தேடி பார்ப்பாரு. எதுவுமே அவருக்கு புலப்படாது. இப்ப அவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாரு, 144வது டோக்கன் எவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதோ அவனுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சிசிடிவில இருக்கும்போது இப்படி இவரோட டோக்கன் நம்பர் வந்துரும். அப்ப இவர் இந்த வாட்ச் வச்சிருக்காருல, அந்த வாட்ச செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. அத காட்டும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யா இருக்கார்ல, அதாவது கெட்ட சூர்யா. அவர் வந்து இந்த டோக்கன் நம்பர் வச்சிருக்காரு 144. அவன்ட்ட தான் அந்த வாட்ச் இருக்கு அப்படின்னோனே, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னோனே, இது நான் அந்த வாட்ச் வந்து அப்படி இருந்தா அவன் எப்படி நம்மள்ட்ட கொண்டு வந்து குடுப்பான்? அது பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு அவர் சொல்வாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, அது பவர்ஃபுல் ஆனது தான். இப்ப அவன் கொண்டு வந்திருக்கிறது கூட போலியான வாட்ச் தான். ஆனா இது எவன் கொண்டு வந்தானோ அவன்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் வாட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. இப்ப அவரோட விசுவாசி இருக்கார்ல, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு உடனே இந்த சூர்யா என்ன சொல்வாருன்னா, இப்ப நம்ம போஸ்டர்ல போட்டது வந்து வாட்சோட ஒரு பக்கத்த மட்டும் தான போஸ்டர்ல போட்டோம். ஆனா இந்த வாட்ச் செஞ்சிருக்கவன பத்தியா பேக் சைட கூட அதே மாரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அப்பனா அவன்கிட்ட ஒரிஜினல் வாட்ச் இருக்கிறவனால மட்டும் தான் பின்னாடி பக்கமும் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சுருவாரு ஈஸியா. ஏன்னா மூளை 2மே வந்து பிரில்லியன்ட் மூளை தானே. அதுல வந்து கண்டுபிடிச்சுருவாரு. அப்போ உடனே இந்த சூர்யா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, இது தேடிட்டே வந்தாரு பாத்தீங்களா, டைம் ஸ்டாப் பண்ணி கரெக்ட்டா இவங்க இருக்க ரூம்ல வந்து ஒரு டேபிளுக்கு முன்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்திருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு தெரியாது. இவங்க 2 பேர் பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அப்ப அந்த 144வது நம்பர் டோக்கன் வச்சிருக்கான்ல, அவன இழுத்துட்டு வந்து நல்லா அடி அடின்னு அடிச்சு இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டா அவன் சொல்லிடுவான். அப்படின்னு உடனே இப்ப இவங்க ஆள் அனுப்புன உடனே இது எல்லாத்தையுமே சூர்யா வந்து கேட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு இப்ப எப்படியாவது ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு வந்து தோணிட்டே இருக்கும். அதோட நீ அவன அடிக்கிற அடியில நான் இங்க சிசிடிவில பாத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இவரு இங்க வந்து பாத்துட்டு இருப்பாரு. இந்த சூர்யா சிசிடிவில டிவில பாத்துட்டு இருப்பாரு. அவர கூப்பிட்டு உங்களுக்கு தான் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க வாங்கன்னு சொல்லி தனியா ரூம் கூட்டு போன உடனே போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவர காப்பாத்தணும் இவருக்கு தோன்ற நேரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃபோன் வந்துரும். அந்த சத்தம் வந்து வெளிய கேட்ட உடனே இவர் இங்க ஒளிஞ்சிருக்கிறது வந்து இந்த சூர்யாக்கு தெரிஞ்சிரும். உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த பேருக்கு தான் அந்த சேர்ல உட்கார்ந்திருக்காருன்னு பேரு. அப்படியே அந்த சேர் வந்து ஆள் உயரத்துக்கு ஏஞ்சி நிக்கிற மாரி வச்சு கன்னு வச்சு சுடுற மாரிலாம் இருக்கும். இப்ப டக்குனு இந்த சூர்யா என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே அந்த டேபிள தூக்கி இந்த சூர்யா மேல போட்டுருவாரு. அப்படியே ஆனாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அதுல இருந்து அப்படியே மிஸ் ஆகி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு நவுந்துருவாரு. அப்படியே இவர் முகத்தோட காட்டாம அந்த ரூம் கதவ திறந்துட்டு வெளிய போயிடுவாரு அந்த சூர்யா. அதோட இவருக்கு வந்து புரிஞ்சிரும். அவர வந்து புடிச்சிட்டு வர சொல்லிடுவாங்க. அதோட அந்த சூர்யாவையும் புடிச்சிட்டு வந்துருவாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த சூர்யா வந்து எதிர்பார்க்காத நேரத்துல அவர் தலையில அடிச்சு அவர் அப்படியே பயங்கரமா அவர் வந்து நில குழஞ்சிருவாரு. அவரால திரும்பி அடிக்க கூட முடியாது. இந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்ச் அவர் கையில கட்டியிருப்பாரு. அதையும் பாத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சூர்யாவ சுட்டுருவாங்க. இந்த சூர்யா செத்துருவாரு. இப்ப செத்தவன அப்படியே அந்த கண்ணாடில இருந்து அப்படியே வெளிய போய் உள்ள போவாரு பாருங்க. அவர் கையில அந்த வாட்ச் இருக்கிறத பார்த்த உடனே ஒரு கோடாலி மாரி எடுத்து கையவே வெட்டிருவாங்க இந்த சூர்யாவுக்கு, ஹீரோ சூர்யாவுக்கு. கைய வெட்டி எடுத்தோனே அவர் பாட்டுக்கு இறந்து போய் அவர் கீழ விழுந்துருவாரு. இந்த கையோட அந்த வாட்ச் தனியா வந்துரும். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். நம்ம இதுக்கு மேல நம்ம வந்து நம்ம பழைய இடத்துக்கு போயிர வேண்டியது. நம்ம முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த மாதிரி நம்ம இப்ப ஆயிடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச வச்சு இப்ப பார்க்கலாம்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்பதான் அந்த சூர்யாவோட நிழல் மாதிரி வந்து பேசும் பாத்தீங்களா, அந்த கண்டுபிடிச்ச சூர்யா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த வாட்சால வந்துட்டு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் போக முடியுமே தவிர்த்து 26 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போக முடியாது அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்புன்னு ஆயிரும். ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணி வேஸ்டா போச்சு. இப்ப என்ன பண்றது? ஒரு நாளுக்கு முன்னாடி வச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே, இப்படிதான் இருக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு யோசனை வரும். அப்பதான் இந்த சூர்யாக்கு வந்து ஒரு யோசனை வரும். இதை வச்சே நான் வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இப்ப திரும்ப
திரும்பவும் வந்துட்டு இந்த வாட்சை வந்து நீ அவன் வீட்டுக்கே கொண்டு போய் வச்சிரு, அதை வச்சுட்டு நீ வைக்கும்போது அவன் வந்து நம்மள வந்து பார்க்க வருவான், பார்க்க வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாரு. உடனே இவரோட ஆளும் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கே தெரியாம அப்பதான் அந்த சூர்யா தான் செத்துட்டானேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது அது ஒரு நாள் முன்னாடி வச்சு அவன் சாக்க மாட்டான்ல, அந்த டைமுக்கு மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாத்தி விட்டு அந்த வாட்சை கொண்டு போய் வைக்க சொல்லிடுவாரு. அதே மாதிரி இவரும் அந்த சூர்யா தூங்கிட்டு இருக்கும்போது போய் அந்த வாட்சை போய் வைக்கிற மாதிரி ஏதோ உருட்டுற சத்தம் கேட்கும். அதோட அந்த சூர்யா அந்த டைம் முழிச்சிட்டு தூங்கிடுவார் திரும்ப. அப்புறம் காலையில முழிச்சு பார்க்கும்போது தான் கையில வாட்ச் இருக்காது. எங்க போச்சு வாட்ச் அப்படின்னு சொல்லி தேடும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் கையில கட்டியிருந்த வாட்ச் வந்து இப்போ ரைட் ஹேண்ட்ல கட்டி விட்டு போயிருப்பாங்க. இவருக்கு ஒரு டவுட் வந்துரும். உடனே டைமை திருப்பி வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்காக வைப்பாரு. அப்பதான் யாரோ ஒருத்தர் 2:30 மணிக்கு கரெக்டா அவர் வீட்டுக்கு வந்தது போனதெல்லாம் அவருக்கு தெரிய வரும். இவன் யாரு புதுசா வீட்டுக்குள்ள வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின் தொடர்ந்து அப்படியே போவாரு. பின் தொடர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வீட்டுக்கு போவார். அந்த வீட்டுக்கு இவரும் வந்துருவாரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கெட்ட சூர்யா இருக்கார்ல அப்படியே ஒரு டிராமா போட்டுவார். என்னன்னா இவர் கண்டிப்பா அவர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாருன்னு தெரியும். அதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா தம்பியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களோட ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சுட்டு என் பையனை நம்ம பார்த்துட்டோம், என் பையன் உயிரோட தான் இருக்கா, அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு பேசுற மாதிரி ஒரு டிராமா போடுவார். இதை ஃபுல்லா சூர்யா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தோன்னே இவர் தான் தன்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பார். அப்பதான் அவர் சொல்லுவாரு எனக்கும் கால் இப்படி ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அப்பான்னு சொல்லிக்காம அந்த மாதிரி ஒதுங்கியே இருக்கின்ற மாதிரி தான் மேல ஒரு கர்ட்டசி வர மாதிரி இவர் பேசுவாரு. இது வந்து சூர்யாக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்தாலும் அப்படியே வெளியே சொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணுவாருன்னா அங்க ஃபேமிலி போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அப்பா அம்மா இவர் குட்டி பையனா இருக்கும்போது எடுத்த போட்டோ, அந்த போட்டோ எடுத்துட்டு மட்டும் வந்துருவார். அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு வந்துருவாரு. இது நம்ம எப்படி நீங்க அவர் பின்னாடி வருவான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் மூளை. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாது, அவனோட பையனால தான் இதை கண்டுபிடிக்க முடியும். என் தம்பியால ஒரு நாளைக்கு முன்னாடி போக முடியும், கண்டுபிடிக்க முடியும் மாதிரி இருந்ததுன்னா அவனோட பையனால 26 வருஷத்துக்கு முன்னாடி போற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அவன் அப்பனாவே அவன் வாழ்க்கைக்குள்ள நுழைய போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் இவருக்கு தெரியாது. இப்போ அவங்க அம்மா பிஸியா பேசிட்டு இருப்பாங்க, என் பையனுக்கு கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சூர்யா பாத்தீங்கன்னா சோகமா வந்திருப்பாரு. ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது அழுதுட்டு இருப்பாரு. எதுக்கு இப்படி அழுவுறேன்னு கேட்கும்போது அந்த ஃபேமிலி போட்டோ காட்டுவார். அதை பார்த்தோன்னே இவங்க சரண்யா வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவாங்க. அப்போ வந்து நான் வந்து நீ என்னை மறைச்சிட்ட, உண்மையை மறைச்சிட்டேன்னு நான் அவனை கேட்கலம்மா, நீ அம்மா இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் கேட்குறேன், உண்மையான பெற்றவங்க யாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாரு. உடனே இவங்களும் வந்து நான் இப்போ சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ட்ரெயினில் வந்திருப்பாங்கல்ல, அப்போ வரும்போது அப்போ நான் வரும்போது தான் வந்துட்டு என் வீட்டிலேருந்து நான் படிப்புக்காக வெளியூர் போயிருந்தேன். படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம்னு சொல்லிட்டு ஊரில் சொல்லியிருந்தாங்க. கல்யாணத்துக்காக தான் நான் ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். அந்த ட்ரெயின் பயணத்தில் தான் என் வாழ்க்கையை மாறி போக நான் நினைக்கவே இல்லை. அப்போ ஒருத்தர் வந்தார், என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றுங்க என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ எங்கள் குடும்பம் வர பெரிய குடும்பமாக நான் ட்ரெயினில் வரேன்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் மொத்த பேர் வந்து பொண்ணை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஷனில் நான் உன்னோட கை குழந்தையோட நான் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன தப்பாக தான் பேசினாங்க. படிக்க அனுப்புனா இப்படி தான் ஒரு பிள்ளையோட வந்து நிற்கிறா அப்படின்னு ரொம்ப இதாக பேசினாங்க. அதுல இருந்து எனக்கு அந்த கல்யாணமும் தடங்கலாக போயிடுச்சு. அப்போ வந்துட்டு அப்பாவும் சொன்னார், என்னை யாருமே என் குடும்பத்தில் நம்பவே இல்லை. எவ்வளவோ சொன்னேன், இந்த பிள்ளையோட அப்பா வந்து இதை காப்பாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் யாருமே ஏற்றுக்க தயாராகவே இல்லை. நான் போய் சொல்கிறேன் தான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்போ தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும், நீங்கள் தானே என்ன சொல்லி வளர்த்தீங்க, இந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்து நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இதுதான் இனிமேல் என் குழந்தை, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கல்யாணம் ஆகாமையே உனக்கு அம்மாவா நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என் குடும்பம் என்ன வெறுத்ததுனால அவங்கள்ட்ட இருந்து எல்லார்ட்ட இருந்து ஒதுங்கி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். அவங்க அம்மா நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவார், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சூர்யாக்கு வந்து மனசு கேட்காது. உன்னோட பெரிய குடும்பத்தை வந்து அப்ப நீ போகல, இப்போ நீ அந்த குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு கூட்டு வருவார் அம்மாவை. அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் எல்லாரும் ஊமை பஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ சொல்லியிருந்தாங்களா ஆரம்பத்தில் சம்மந்தா இருந்தாங்களா, அவங்களோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, ஒரு நாள் ஃபுல்லாக ஊமையாக பேசுவாங்களா, எதுக்காக அப்படின்னா இவங்க மனசை காயப்படுத்தி வெளியே அனுப்புனதுனால தான் அவங்க எல்லாம் இவ்வளோ நடந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு இப்போ தெரிய வரும். இப்போ எல்லாரையும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாரையும் ஒன்று சேர்த்துருவாங்க. இப்போ அந்த தாத்தா பாட்டி எல்லாருமே இவரை வந்து ஏற்றுப்பாங்க, பேரனா ஏற்றுப்பாங்க. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சம்மந்தா பார்த்தா வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவனுக்கு தெரியுது, எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துல அவனே தெரியுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தா இவங்க உண்மையிலேயே வந்திருப்பாரு. அப்படி இவங்க 2 பேரும் விளையாடுற மாதிரி விளையாடிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து அத்தை மகனாக தான் இப்போ இருப்பார் இவர் சூர்யா. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் காமெடி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும்போது அப்படியே பாட்டெலாம் வரும். அதெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வயசான சூர்யா இருக்கார்ல, தன்னை தேடி வருவாருன்னு பார்த்தோம், ஆனால் வராமல் இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால இவர் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தேடி வந்துருவாரு. இத்தனை வருஷமா நான் உன்னை பிரிஞ்சிருந்தப்பா, இனிமேல் என்னால் இருக்க முடியாது, நீ என் கூட தான் இனிமேல் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவார். இப்போ சரண்யா அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக போயிடும். இருந்தாலும் எப்படி எங்களால் பிரிய முடியும், இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்து இனிமேல் முடியாது அப்படி மாறி மாறி பேசுவாங்க. உடனே அந்த சூரிய என்ன சொல்லுவாருன்னா, நீங்க உங்க பையனை வந்து இவ்வளவு நாளா வளர்த்திருக்கீங்க, என் பையனை உங்க பையனை நினைச்சு வளர்த்திருக்கீங்க, அதனால நான் வேணா இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாறிடுவார். அதாவது இவருக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வேலை நடக்கணும், அதுக்காக நான் இங்கே தங்கிக்கிறேன் உங்க குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இவர் முடியாதவராக இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் தங்க விட்டுருவாங்க. அவர் இங்கே தங்கிப்பாரு. அது இல்லாமல் இவர் ஒரு கதையை வர சொல்வார். அந்த கதை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவர் தம்பி ஃபேமிலியை என்ன மாதிரி பண்ணாரோ அதை வந்து இவரை தம்பியா கற்பனை பண்ணிக்கிட்டு இவரோட அண்ணன் இவருக்கு பண்ண மாதிரி இவ்வளோ கொடுமையை சொல்லி முடிப்பாரு. அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லாருக்குமே வந்து கோவம் வரும். இப்போ இந்த கெட்ட சூர்யா இருக்கார்ல, அவர் பேர் தான் வந்து ஆதித்யா. அவர் என்ன சொல்வாருன்னா, அவரோட அண்ணன் பேர் ஆதித்யா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அந்த குடும்பத்தோட எல்லாருமே அவர் அண்ணன் திட்டுவாங்க. இவனுக்குலாம் நல்ல சாவரமா, இவெல்லாம் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி திட்டுவாங்க. தன்னை திட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாரு. அப்போ வீட்டில் உள்ள பெரியவங்களாம் வந்துட்டு அந்த ஒரு பக்கத்தில் வந்து ஒரு இடம் வாங்கி அதுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவாகும், அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, அந்த காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா சொல்வாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம், ஏன் காசு இல்லாத உங்க பேரனோட காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா இருக்கும்போது நீ சம்மந்தம் இருக்காங்கல்ல, நான் செக் போட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துறேன்னு இவர் வந்து எழுதிடுவாரு. அதோட மறந்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த பழக்க தோசை என்ன பண்ணிடுவாரு, செக் எழுதி கீழே ஆதித்யான்னு அவர் கையெழுத்து போட்டுருவாரு, சம்மந்தாட்டையும் கொடுத்துருவாரு. அவங்க போகிற வழியில் போகும்போது தான் இவருக்கே அந்த ஞாபகம், ஐயோ சைன் வந்து மாற்றி போட்டேனே, அந்த பிள்ளை பார்க்கல அப்படின்னா இதை கூப்பிட்டு அமௌண்ட்டை மாற்றி எடுத்துன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. திரும்பி பார்க்கும்போது சம்மந்தா பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் தண்ணியோடு நிற்பாங்க. அப்போ நீ சொன்ன கதையெல்லாம் நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கியா, நீ தான் கொலகாரனா அப்படி இப்படின்னு இது பண்ணோன்னே இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் இவங்களே கொல்ல வருவாரு. அப்படியே ஓடுவாங்க, அம்மா அம்மான்னு கத்திட்டு அந்த சூர்யா பேரை சொல்லிட்டு ஓடுவாங்க. இப்படியே விட்டா சரி வராது, இது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்க பின்னாடியே அவர் துரத்திட்டே வருவாரு. இவங்க ஓடிட்டே இருப்பாங்க. டக்குனு என்ன பண்ணுவாருன்னா படியிலிருந்து உருள ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்தோன்னா மகன் சூர்யா இருக்காரு, அவருக்கு வந்து கஷ்டமாயிரும். உடனே அவர் தான் வந்து அப்பா மடியில் தூக்கி வச்சுட்டு என்ன பாச்சு அப்படின்னு கேட்டுட்டு டைமை மாற்றி வைப்பாரு. ஏன்னா திரும்ப வந்து அப்பா விழுந்துட கூடாது அப்படின்றதுக்காக டைமை மாற்றுவாரு. இது அப்பா சூர்யாவுக்கு பெரிய வசதியாக போயிரு. இப்போ சம்மந்தாக்கு அந்த நடந்த விஷயங்கள் ஞாபகம் எல்லாம் போயிடும். அதாவது
நடக்காத மாதிரி தானே அப்படின்னு அவருக்கு ப்ளஸ் ஆயிடும்ல, யாருக்கும் அந்த விஷயம் தெரியாம இருக்குன்றதுக்காக இப்போ மகன் நினைச்ச போல டைம் மாத்திரம்னு இப்போ சம்மந்தம் நார்மலா இருப்பாங்க. அவங்க சைன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா செக்ல கரெக்டா அந்த பேர் தம்பியோட பேர் என்னவோ அதை எழுதி கொடுப்பாரு. அதோட இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீன் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த சூர்யா ஹீரோ சூர்யா இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்பா சூர்யா மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவாரு. எதுக்காக அப்படின்னா அந்த வீல் சேர்ல வந்துட்டு வருவாரு. சம்மந்தா கிட்ட வந்து என் பையன் உனக்கு பிடிச்சிருக்காமா, சரி கல்யாணம் பேசிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அவங்களும் ஆமான்னு சொன்னோன்னே சரி சரி அவங்க சொல்லிட்டு போனோம். இவருக்கு ஜாலியாக தாங்க முடியாது. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி வருவாரு. வந்து திரும்ப அந்த சூர்யா மாதிரி ஒரு நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. டக்குன்னு அவர் இந்த சூர்யாவை நினைச்சு அந்த அப்பா சூர்யாவை நினைச்சு என்ன பேசுவாருன்னா, எப்படி பாஸ் இப்படிலாம் நடிக்கிறீங்க, நான் கூட உண்மையை சொல்லிருவீங்கன்னு பார்த்தா ஆனா பக்காவா நடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு பேசுவாரு. நம்மளுக்கெல்லாம் கூட இந்த சூர்யாக்கு உண்மை தெரிய வரப்போகுதுன்னு நினைச்சா கிடையாது. அவர் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் 2 மாசத்துல நீங்க இறந்து போற மாதிரி இருக்கு. இது ஏன் நீங்க உங்க வீட்ல சொல்லாம இருக்கீங்க, அவங்கள்ட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே, அவங்க வருத்தப்படுவாங்கன்றதுக்காக இப்படி இருக்கீங்களா, ஆனா உங்க மகன் நினைச்சா முடியும்ல, இந்த ஒரு நாள் மாறுற அந்த வாட்சை அதை கண்டுபிடிச்சாரு உங்க தம்பிக்கு, நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல, உங்க மகனால வந்துட்டு 26 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடக்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சாருன்னா இந்த ஆக்சிடென்ட்டே உங்களுக்கு நடந்திருக்காதுல்ல, இந்த மாதிரி உங்க கால் இப்படி ஆயிருக்காது, நீங்க பழைய நிலைமைக்கு வந்துருவீங்களே, ஆனா அது யார் செய்ய போறா இப்ப அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப இதா பேசிட்டு இருப்பாரு. இந்த சூர்யா அதெல்லாம் கவனிச்சுப்பாரு. எதனால இப்ப நம்மளால அதை மாத்த முடியல, நம்ம அப்பாக்கு இவர் இறந்துருவாருன்னா அதை நம்ம விடக்கூடாது, எப்படியாவது அப்பாவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு என்ன வந்துரும். ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாரு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போக முடியுதுன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா போக முடியும்ன்ற மாதிரி அவர் யோசிப்பாரு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிப்பாரு. ஏன்னா இவரோட அப்பா அந்த மூளை இருந்ததால இவருக்கு அந்த மூளை இருக்கும். டக்குனு இவர் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு முடிச்சோன்னா மறுநாள் ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த வாட்ச் கொடுத்துட்டு இப்போ வந்து 26 வருஷத்துக்கு போக முடியும்ப்பா, இதை நீங்க கட்டிட்டு நீங்க 26 வருஷத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு என்னடா இது இப்படி போகுது அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா வாட்ச் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவர் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. 26 வருஷம் பொறுமையா இருந்த எனக்கு வாட்ச் கிடைச்சு சொல்லிட்டு அந்த சேர்ல அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு இந்த சூர்யாவை சுட போவாரு. டக்குனு பாத்தீங்கன்னா அவர் அந்த வாட்ச் அமுத்தலான்னு பாப்பாரு. அது வேலையை செய்யாது, அது ஒரு டம்மி பீஸ். உடனே இந்த சூர்யா பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்ககிட்ட ஒரு வாட்ச் கொண்டு வந்து நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு நான் போயிருக்க மாட்டேனா, நேத்தே அந்த டைமுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதை நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்டா ஒரு விஷயத்தை சொல்லிடுவாரு. அதாவது நேத்தே வந்து இவர் இந்த வாட்சை சரி பண்ணி அந்த என்ன நடந்திருக்கும் அவங்க அப்பாவோட இடத்துக்குலாம் போயிட்டு இவர் தான் கெட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் இப்போ பேசிட்டு இருக்காரு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு விஷயம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்வார். என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி போக போறேன். எதுக்குன்னு தெரியுமா, இப்போ இருக்க அம்மாவுக்காகவும் தான் நான் போக போறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து என்னால் அவங்க கல்யாணம் ஆகாமே அப்படி போயிடுச்சு, அவங்க வாழ்க்கைக்காகவும் ஏன் அப்பா அம்மாவை திரும்ப கொண்டு வரதுக்காகவும் 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் அமைத்திருவார். பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு வேகமா பாஞ்சு போய் அவர் உழுவார் பாருங்க. 2 பேரும் அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விழுந்துருவாங்க. இப்போ இந்த சூரிய எதிர்பார்த்தார் பார்த்தீங்களா, அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த கெட்ட சூரிய அதே கெட்டப்பல திரும்ப வருவார். கால் கையில அவருக்கு நல்ல வேலை செய்யும். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இந்த தடவை அவன் எந்த சப்வே வழியாவும் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இதுக்கு இடையில அந்த சூர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அப்பா அம்மா சூர்யா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பையன் வந்து திரும்ப வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த வாட்ச் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருப்பாங்க. அதான் அவங்க வைஃப் என்ன கேட்பாங்கன்னா, அப்படி வரதா இருந்தா அவன் பேசுற வயசுலாம் வந்திருக்கலாம்ல, அவன் பேசுற வயசுல வந்து அவன் பேச நம்மளுக்கு புரிய போகுது, இப்போ குழந்தையா இருக்கும்போது எதுக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அப்பதான் அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஒருவேளை அவன் பேசுற வயசா இருக்கும்போது நம்ம 2 பேரும் உயிரோடு இல்லாம இருந்திருக்கலாம், அதுக்காக தான் அவன் இந்த டைம்ல நம்ம இருக்கிற டைம்ல அவங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வில்லனுங்க வரதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த தடவை இதை கரெக்டா பிளான் பண்ணணும், நம்ம அந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்றதுக்காக சூர்யா வந்து கரெக்டா அந்த மாதிரியே அதை மூவ் பண்ணுவாரு. அதே மாதிரி வருவாங்க. அங்க ஒரு வாட்ச்மேன் இருந்தாலும் அவர்கிட்ட அதே மாதிரி பேசிட்டு உள்ளதா இருக்கார் போங்க அப்படின்னு உள்ள வரும்போது இப்போ வைஃபையும் பிள்ளையும் ஒரு இடத்துல சேஃபா வைக்கணுன்றதுக்காக கூட்டு வந்துருவாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச வாட்ச்ல வந்து சார்ஜ் இருக்காது, அதை சார்ஜ் போட்டா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இவங்க தனியாக அவரை பயப்படுவாங்க. இருந்தாலும் இது வேணாம் முன்னால இருந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொண்டு போய் ஒரு இடத்துல பாதுகாப்பா சூர்யா வந்து ஒளிச்சு வச்சிருவாரு. அதாவது அவங்க சந்தேகப்படாத ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இப்போ அவர் தனியாக இங்க வந்து பாப்பாரு சார்ஜ் போலான்னு வரும்போது மாட்டிக்குவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு திரும்பவும் அவரை போட்டு அடி போட்டு அடிப்பாங்க. அந்த டைம்ல தங்க எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்ப அந்த குழந்தை படுக்க வச்சிருந்தாலும் ஒரு தொட்டில், அந்த தொட்டில தூக்கிட்டு வருவாரு. அதை வந்து பாம்பு இருக்க மாதிரியே தூக்கிட்டு வருவாரு. இவர் அதை பார்த்தோன்னே இந்த சூர்யாக்கு பயம் வரும். என்னது கேட்டே இருப்பாரு. அவர் சொல்ல மாட்டே கொண்டு வந்து அவர்கிட்ட உருட்டி விட்டு அவர் கவனத்தை திருப்பத்துக்காக ஓடிடுவாரு. இவர் பாத்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு அது பாம்பு இல்லன்னு கத்த போவார் பாருங்களா, டப்பு டப்புன்னு கை காலம் முடிச்சு அந்த நிப்புள் வந்து இவர் வாயில அவர் கத்தும் போது ஒரு வாய் இவர் கத்துறாருன்னு சொல்லிட்டு அந்த நிப்புள் வந்து வாயில வந்து வச்சுக்கோ இது என்னது அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எஞ்சி ஓடுவார். அதுக்குள்ள அவர் அங்க போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த வாட்ச்மேன் வந்து சூர்யா இந்த அப்பா சூர்யாக்கு அவர் அடிச்சு போட்டு வச்சிருப்பான். அந்த வாட்ச்மேனும் இவர் படுத்திருப்பார், கரெக்டா சுட போயிடுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் வயர் ஒன்று கிடக்கும். அதுல சூர்யா கை பட்டவன பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்க்கு பவர் வந்துரும். இவர் சுட வந்து குண்டு வந்து அப்படியே நின்றும். அந்த டைம் அப்படியே நின்று இப்போ சூர்யா என்ன பண்ணுவாருன்னா சுட்டார் பாத்தீங்களா, அந்த சூர்யாவை கொண்டு வந்து அந்த குண்டுக்கு நேரா படுக்க வச்சிருவாரு. அந்த வாட்ச்மேனை அடிச்சு போட்டுருவாரு. பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம் திருப்பி விட்டோம்னா அந்த குண்டு வந்து அங்க வெடிச்சிரும். அதோட இங்க முடிஞ்சிரும். திரும்ப அவங்க வைஃப் கிட்ட அவர் வந்துருவாரு. வந்தோன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் நம்மளுக்கு வேணாம்னு சொன்னாலும் இதனால எவ்வளவு பிரச்சனை பாருங்க அப்படின்னு சொல்லவும் இனிமே இந்த ஊர் வேணாம், அந்த வாட்ச்மேன் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அங்க ஓடுவாங்க. அப்பதான் ஒரு ட்ரெயின் வரும். வேக வேகமா ஏறுவாங்க. உள்ள வந்து சரணியா உட்கார்ந்திருப்பாங்க. அந்த 26 வருஷம் முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேன், எனக்கு கல்யாணம் அப்படின்னு 2 பேரும் பேசிப்பாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுது பாத்தீங்களா, அதனால இந்த குழந்தை அவங்களை பார்த்தோன்னு ரொம்ப பழக்கமான மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஊருக்கு போறோம், இவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடும். எங்க ஊர்ல எங்க அப்பா வந்து புதுசா ஒரு ஸ்கூல் திறக்க போறாங்க, அங்கேயே நீங்க சயின்ஸ் வாத்தியாரா, நீங்க அங்க வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லவும் இந்த சூர்யாவும் அவங்க ஃபேமிலி அங்க வருவாங்க. அங்க வந்து வேலை பார்ப்பாங்க. நினைச்சது போலவே உங்களுக்கு சரணியாவுக்கு பார்த்த மாப்பிள்ள இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். இவங்களும் அங்கேயே வேலை பார்ப்பாங்க. அந்த பிள்ளை அழகா அதே மாதிரி சம்மந்தா இருக்காங்க, அவங்களும் பிறந்துருவாங்க. இவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, அந்த வாட்ச் கிடைச்ச உடனே அவங்கள போட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்காரு, எங்க பார்த்தாலும் நான் தான் தெரியும். அதே மாதிரி இப்போ குழந்தைகிட்ட இந்த குட்டி சூர்யா என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, நீ டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கும்போது போக்கிமான் பார்க்கும்போது எல்லாத்தையும் நான் தான் உனக்கு தெரிவேன், ஆனா எங்க அம்மாவோட சம்மதம் இருந்தா தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த கை குழந்தை உட்காந்து அழுதுட்டு இருக்கும், சம்மந்தா குழந்தை அழுதுட்டு இருக்கும். அந்த மாதிரி காட்டி ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் அந்த படத்தை முடிப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும்